ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம். வெல்கம் டு இனியாஸ் டைரி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சப்ஜெக்ட் புடவை, சாரி. புடவை பற்றியது தான். இது நிறைய பெண்களுக்கு பிடித்தமான ஒரு சப்ஜெக்டாகவும் இருக்குது. எப்படின்னா, சாரி அணிகிற மாதிரி ஒரு கம்ஃபர்டபுள் யாருக்குமே வராது. எந்த ஆடை வடிவமைப்பு, எந்த ஆடையை உடுத்தினாலும் சாரி அப்படிங்கிறதுல ஒரு மோகம், ஆசை, வசீகரம் எல்லாமே பெண்களுக்கு உண்டு. அது ஃபஸ்ட்டு இந்த ஆடை வடிவமைப்பு, அதாவது புடவை வடிவமைப்பு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். எப்படி வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வரலாறு எடுத்துக்கணும் இல்லைங்களா? சரி, வரலாறு எடுத்துக்கிட்டால் சாரி அமைப்பு இருந்திருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. நிறைய அகழ்வாய்வுகள் நடந்திருக்கு. அதாவது 5000 ஆண்டுகளுக்கு, நூற்றாண்டுகளுக்கு முன்னர் அகழாய்வுகளில் கண்டுபிடிக்கப்பட்ட சிலைகள் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா மேலாடை, கீழாடை இந்த மாதிரியான ஒரு வடிவமைப்பு தான், ஆடை வடிவமைப்பு தான் இருந்திருக்கு. ஆனால் நவநாகரிக காலத்தில் தான் இந்த புடவை, சாரி அப்படிங்கிற ஒரு அமைப்பே வந்திருக்கு. இதை நம்ம பார்த்துட்ருக்கோம். இது உலகமெங்கும் நிறைய பரவலாக அறியப்படுற, பேசப்படுற, ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ஆடை வடிவமைப்பு இந்த இந்திய பெண்களின் புடவை, சாரி அமைப்பு. இது ஏன் இவ்வளவு பேசப்படுது? இந்த அவுட்ஃபிட்டு அப்படின்வாங்க இல்லைங்களா வெளிநாட்டிலெல்லாம். அதாவது ஒரு ஆடை வடிவமைப்பை விதவிதமாக போட்டுட்டு வந்தால் அது அவுட்ஃபிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது அவுட்ஃபிட்டு. இந்த அவுட்ஃபிட்டில் சாரீ கட்டிட்டு வர்றதும் ஒரு அவுட்ஃபிட் மாதிரி தான் பார்க்கப்படுது. இப்போ ரீசண்டாக கும்பமேளா அலகாபாத்தில், பிரயாக்ராஜில் நடந்தது இல்லைங்களா? அதில் ஒரு ஊசி மணி விற்கிற ஒரு ஏழை பெண்மணி, அவங்க ரொம்ப ட்ரெண்டாக இருக்காங்க உலகம் முழுக்க. அவங்களும் சாரீ கட்டியிருக்காங்க, நம்மளும் தான் சாரீ கட்டியிருக்கோம். இந்த ஆடை வடிவமைப்பில் இருக்கிற ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வட இந்திய, தென்னிந்திய பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட இந்திய பெண்கள் வலது பக்கமாக சாரீ கட்டுவாங்க, தென்னிந்திய பெண்கள் இடது பக்கமாக சாரீ கட்டுவாங்க. இவ்வளோ தான் வித்தியாசம். ஆனால் சாரீ கட்டுறதுங்கிறது இந்திய பாரம்பரியம் இல்லைங்களா? அந்த இந்திய பாரம்பரியத்தை உலகம் முழுக்க பேசப்படுது, பேசும் பொருளாக இருக்குது. அதன் மீது ஒரு கவனம், உலகத்தின் கவனம் ஈர்க்கப்படுது. அப்படின்னா முக்கியமான காரணம், அதாவது அதுக்கு முன்னாடி ஆடை வடிவமைப்புன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஆடை வடிவமைப்பு இல்லை, ஆடை உடுத்துறது அப்படின்னா என்ன? மானத்துக்காகத்தான் ஆண்களும் சரி பெண்களும் சரி ஆடையை உடுத்துகிறார்கள். அது கரெக்டு தானே? மற்ற எந்த ஆடை வடிவமைப்புக்கும் இல்லாத ஒரு மிக உயர்ந்த இடம் இந்த புடவைக்கு ஏன் வந்தது, அதை பற்றி தான் இப்போது நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா எல்லா ஆடைகளும் மானத்திற்காக தான் உடுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம், தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனாலும் அந்த ஆடைகளுக்கெல்லாம் இல்லாத சிறப்பு ஒன்று இந்த புடவை அமைப்புக்கு உள்ளது. மற்ற எந்த ஆடையிலையுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வேறு மாதிரி தான் இருக்கும். ஆனால் புடவை அமைப்பில் மேல் பகுதியான கழுத்து பகுதி, இடைப்பகுதியான அந்த இடை, பெண்களுக்கான இடை பகுதி, அது கூட அவ்வளவா தெரியாது. அப்பப்போ எதனா வேலை செய்யும் போதோ இல்லை வேறு எதனா அவங்களுக்கே தெரியாமல் தான் அந்த பகுதிகள் தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதானே நவநாகரிக உலகில் தேவையானது. இஷ்டத்துக்கும் நம்ம உடலமைப்பை வெளிக்காட்டுறதுக்கான பொருளாகவோ இல்லை வடிவமைப்பாகவோ ஆடை இருக்கக்கூடாது. அதனால தான் இந்த புடவை அமைப்பு இவ்வளவு பிரசித்தி பெற்றதாக உலகம் முழுக்க போற்றப்படுது. இந்த சாரி கட்டுறதுல எதனா ஒரு அருவருப்பான உணர்வுகள் யாருக்காவது தோன்றுமா? அந்த கொஸ்டினை நம்மளே தான் கேட்டு பார்த்துக்கணும். இதை உலக மாந்தர்களும் உலக பெண்களும் கேட்டு பார்க்குறாங்க. இது என்ன ஒரு அவுட்ஃபிட்டு, இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஆண்கள் பார்வையிலையும் சரி பெண்கள் பார்வையிலையும் சரி இது எந்த விதமான எதிர்வினையை ஆற்றுவதில்லை.
அதனால தான் சாரின்றது ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ஆடை வடிவமைப்பாக நமது இந்திய கலாச்சாரத்தை பிரதிபலிப்பதாக உள்ளது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறந்த உதாரணம் சமீபத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவங்க பதவியேற்பு விழாவில் நம்ம இந்தியாவின் தொழிலதிபர் நீதா அம்பானி கலந்துக்கிட்டாங்க. அவங்க நம்ம தமிழ்நாட்டின் பாரம்பரிய நெய்தல் தொழிலான உழைப்புக்கு பெயர் போன நெய்தல் அந்த புடவையை தான் கட்டிட்டு போனாங்க. காஞ்சிபுரம் பட்டு புடவையை கட்டிட்டு போயிருக்காங்க. அதில் அங்கே இருந்த பெண்கள் எல்லாம் அவங்க அவுட்ஃபிட் பார்த்துட்டு, அவுட்ஃபிட்டுன்னா என்னன்னு சொன்னேன் இல்லைங்களா, ஆடை வடிவமைப்பை தான் அவுட்ஃபிட்டுன்னு சொல்லுவாங்க. மரகத மணிகளால் ஆன ஒரு செயினையும் அணிந்து கொண்டு போயிருக்காங்க. அது அவ்வளோ அழகாக இருந்தது, நேர்த்தியாக இருந்தது, வசீகரமான தோற்றத்தை அவர்களுக்கு கொடுத்தது நீதா அம்பானிக்கு. அதே சமயத்தில் இந்த காஞ்சிபுரம் பட்டு என்பது ஒன்லி அழகுக்காகவோ வசீகரத்துக்காகவோ நெய்யப்படுறது இல்லைங்க. காஞ்சிபுரத்தோட ஆன்மீக தலம் இல்லையா, அந்த ஆன்மீக தலத்தோட அனைத்து சிறப்புகளையும், அதாவது கோயில்களின் சிறப்பு, அந்த ஊரில் உள்ள காஞ்சிபுரம் தெய்வீகமான இட்லி வகை அந்த உணவு சிறப்பு, அடுத்தது சொர்க்கவாசல் சிறப்பு, இதையெல்லாம் 100 வகையான சிறப்புகளாக எடுத்து அந்த புடவையில் நெஞ்சு கொடுத்துருக்காங்க, நெய்து கொடுத்துருக்காங்க. அந்த புடவையை தான் அவர் கட்டிட்டு போயிருக்காங்க நீதா அம்பானி. அந்த புடவையில் இருந்த சிறப்புகளை உலக மாந்தர்கள், உலக பெண்கள் அனைவரும் பார்த்துருக்காங்க. இது நமக்கு கிடைத்த மிக பெரும் பேரு. சாரி புடவை என்பது அழகுக்காகவோ வசீகரத்துக்காகவோ கிடையாது, நம்மளோட கம்பீரத்தையும் காட்டக்கூடிய ஒன்று. நீங்கள் நீதா அம்பானியோட அந்த சாரி அவுட்ஃபிட்டை பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. இதை உலகத்துக்கு நம்ம எடுத்து காட்டியிருக்கோம். அதே மாதிரி இந்திய பண்பாட்டை கட்டி காப்பாற்ற வேண்டியது நம்மளோட பொறுப்பு தான். ஏன்னா மேலை நாட்டு கலாச்சாரத்தை எல்லாம் நம்ம நாட்டு கலாச்சாரத்தோட கலக்க வேண்டாம். அந்த மேலை நாட்டு கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும். ஒரு சிறிய உதாரணம் சொல்கிறேன். கோட் ஷூட்டெல்லாம் போட்டுட்டு நம்ம நடக்கிறோம். கோட் ஷூட்டு மேலை நாட்டில் நிறைய பனிப்பொழிவு இருக்கிறதுனால அதை போடுறாங்க, அவங்களுக்கு அது உகந்ததாக இருக்குது. நமக்கு எதுக்கு? இந்த கேள்வியோட இந்த வீடியோவை முடிச்சுப்போமா? சாரியை பாதுகாப்போம், நம்ம நாட்டு கலாச்சாரத்தை பேணி காப்போம். இதுதான் நமக்கு கொடுத்துருக்கிற மிகப்பெரிய ஒரு சான்ஸ். நம்ம பண்பாட்டை காப்பாற்றுவோம். ஆடை வடிவமைப்பிலையும் சரி, அறிவிலையும் சரி, தொழில்நுட்பத்திலையும் சரி, எதுலனாலும் சரி, நம்ம பண்பாட்டை விட்டு தரக்கூடாது. நம்ம பண்பாட்டை ஃபாலோ பண்ணாதான் நமக்கு உண்டான பெருமையும் அங்கீகாரமும் இந்த உலக மக்கள் அளவில் கிடைக்கும்.